நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 11:5. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை சோதித்தருகிறவராயிருக்கிறார். சில நேரங்களிலே நாம் நினைக்கக்கூடும், நாம் ஏன் சோதிக்கப்பட வேண்டும் என்று. நம்மவர்கள் அடிக்கடி சொல்லும் வார்த்தை, நல்லவர்களுக்குத்தான் சோதனை அதிகம் என்று. வேத வசனமும் அப்படித்தான் சொல்லுகிறது, நீதிமானை சோதித்தருகிறார் என்று. துன்மார்க்கரை அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று பார்க்கிறோம். எனவே அவர்களை பற்றிய சிந்தை அவரிடத்தில் இல்லவே இல்லை. 1 பேதுரு 1:7 அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று எழுதியிருக்கிறது. பிரியமானவர்களே, அதிக விலையேற பெற்றது என்று விசுவாசத்தை குறிப்பிடுகிறது. நாம் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக காணப்பட வேண்டுமானால் நாம் அவர் பேரில் விசுவாசமுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு உலக பொருளாதாரத்தை தங்கத்தை வைத்துதான் முடிவு செய்கிறார்கள். உலகமெங்கும் தங்கத்தின் மீதான முதலீட்டிற்கு குறைவே இல்லை. எத்தனை அதிகம் அதன் விலை உயர்ந்தாலும் அதனை வாங்கும் கூட்டமும் உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பொன்னை காட்டிலும் நம்முடைய விசுவாசம் அதிக விலையேற பெற்றது என்று. விலை உயர்ந்த பொருட்கள் மாத்திரமே சோதிக்கப்படும். மல்கியா 3:3 அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார் என்று பார்க்கிறோம். 1 பேதுரு 1:7 சொல்லப்பட்டது போல இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் காணப்படும். நாம் சோதிக்கப்படும் போது விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்து காணப்படுவோமானால் நாம் அவருடைய சமூகத்திலே மகிமையாக விளங்குவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.